2 நாள் இந்த பாலிடிக்ஸ் பக்கம் வேண்டாம். நம்ம போய் அந்த மிச்சம் வச்சிருக்கிற சீரியஸு, படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு இந்த பக்கம் 2 நாள் திரும்பி பார்த்தா, டப 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 டபன்னு அடி வெளுத்துருக்கானுங்க. ஒரு பொண்ணு ட்வீட் போட்டுச்சு. இந்த மாரி அந்த ஒயிட் கலர்ல சேர்ல அந்த டவல் போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடவும், டப்புன்னு எடுத்துட்டாப்புல. டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாரு மனுஷன். அத வேற போட்டு பெருசாக்கி இப்ப வீட்ல எப்படின்னா, இப்ப நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு லஞ்ச் எடுத்துட்டு போல. தலைவர் அவரே வந்து டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எத்தன போய் சாப்பிடுறாரு. "உனக்கு என்ன நோக்காடு?" அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு இப்ப வீட்ல திட்டு வாங்குறதா போச்சு. திடீர்னு பார்த்தா திருமாவளவன் வந்து பிரஸ் மீடியா கூப்பிட்டு லைவ்ல இவங்க 2 பேரும் அலைன்ஸ் வச்சுக்கிறதுக்கு தாங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டாப்புல. அது வேற ஒரு மாரி என்னடா இது? அப்படிங்கிற மாரி அது ஒரு பக்கம். இதுல நம்ம சைமன் வேற நல்ல வேளைங்க நாங்க தோத்துட்டோம். ஒரு 4, 5 சீட்டு ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்நேரம் அசெம்பிளி உள்ள வந்து அடிச்சிருப்போம் பாருங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசினாரு. அவர் பேச பேச அந்த சிங்களம் லாங்குவேஜ்ல இன்னொருத்தர் பேசுவார்ல ஸ்ரீலங்காலருந்து அவரு அந்த பக்கம் போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காரு. அது அவங்க சண்டை. அத அப்படியே போட்டும், அத நம்ம அப்படியே பொறுமையா பார்த்துட்டே இருப்போம். அப்படி இந்த பக்கம் வருவோம். வந்தா ஏதோ கல்யாண மேரேஜ் ஃபங்ஷனுக்கு போயிருப்பாங்க போல. சின்ன தத்தி சொல்லியிருக்காப்புல, "திமுக விட மக்கள் மீண்டு வருவார்கள்" அப்படின்னு. முதல்ல திமுக மீண்டு வருதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அத பத்தி எல்லாம் பேசுவோம். Instagram சோசியல் மீடியானால தான் திமுக வந்து தோத்து போச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் குடுத்துருப்பாங்க போல. அத ஒரு டாடி பார்த்து படிச்சுட்டு, இனிமேல் வந்து நம்ம Instagram சோசியல் மீடியால பட்டைய கிளப்பணும். காசு குடுத்து வேலை செய்றவனுக்கும், கடமைக்கு வேலை செய்றவனுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு இப்ப நான்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன உங்க ஐடி டீம் கிட்டயோ, இல்ல டிவி டீம் கிட்ட போய் நான் என்ன பைசா வாங்கிட்டு வந்து நான் பேசிட்டு கிடையாது. இந்த பக்கம் நடக்கிறதுக்கும், நீங்க நடத்தணும்னு நினைக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் விட்டுருங்க. கமல் போய் பார்த்தது, ரஜினி வந்து கிளாரிஃபிகேஷன் குடுத்து, ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொன்னது, அது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு, ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்க அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் பயங்கரமா எலிவேட் பண்ணி வீடியோ போட்டு பேசியிருக்காங்க. அத பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது! கட்சி ஒரு வேள நேஷனல் பாலிடிக்ல இறங்கி, நேஷனல் பெரிய கட்சியா, ஒரு தேசிய கட்சியா மாறிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு வைப் இப்ப இருந்தே வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கான முதல் ஸ்டெப்பு நீங்க கேரளால பார்க்கலாம். ஆளுங்கலாம் வந்து டிவிக்கே கூப்பிடலாம் வேணாம். சும்மா அந்த கலர்ல பெயிண்ட் அடிச்சு விட்டா போதும் 10 பேர் வந்து நின்றானுங்க. கேரளால அந்த அளவுக்கு கேரளால போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்றேன், இது வந்து மக்களுக்கான ஆட்சி. ஒருத்தவங்க சரியா பண்ணலேங்கிறனால இன்னொருத்தவங்க உட்கார வச்சிருக்கோம். அவங்கள வேலை செய்ய விடுவோம். 2 வாரம் தான் ஆவுது. சரியா பண்ணல அப்படின்னா எதிர்த்து கேள்வி கேட்போம். சரியா பண்ணாங்க அப்படின்னா அத நம்ம சப்போர்ட்